ஒரு மாணவியை தேடி வெற்றி தலைவரே கீழே வருகிறார். ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த டி கியூமி ஜெனிஸ். அந்த சக்கர நாற்காலியில் இருந்து கொண்டே 600க்கு 582 மதிப்பெண்களை வாங்கி குவித்த சாதனைக்காரி, சாகசக்காரி, உலக சக்கரத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நம்பிக்கை சக்கரம். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் சொல்வது ஒன்றுதான், படியுங்கள் படியுங்கள். நீங்கள் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் மதிப்பெண்களை வாங்கி குவியுங்கள். நீங்கள் அல்ல, உங்களை சந்திக்க வெற்றி தலைவர் தளபதி காத்திருக்கிறார். படியுங்கள் படியுங்கள், படித்துக் கொண்டே இருங்கள், வாழ்க்கையில் உயருங்கள். எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எங்களை ஹானர் பண்ணதுக்கு. எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்காம ரொம்ப ஏங்குறாங்க. ஆனால் எங்களுக்கு ஸ்டேஜும் கிடைச்சி, பேசுறதுக்கு மைக்கும் கிடைச்சி, அதுக்கு மேல் த கிரேட் லெஜண்ட் எங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு சின்ன கவிதை மட்டும் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் நடுவில் ஒளிரும் வெண் நிலவு ஒன்றே, அது போல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவர் தான் தலைவராகிறார், மக்களின் தலைவராகிறார். 1000 பேர் தலைவர் என்று வரலாம், ஆனால் மக்களின் தலைவர்கள் விரல்களை விட்டு எண்ணும் அளவில் தான் உள்ளனர். சாதியை அறவே ஒழிக்க போராடிய தந்தை பெரியார் மக்களின் தலைவரே. ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியை அள்ளித்தந்த காமராசரும் மக்களின் தலைவரே. இவ்வரிசையில் அடுத்ததாக வருபவர் திரையுலகில் இன்று இளைய தளபதியாக வலம் வந்து நாளை தமிழகத்தின் தளபதியாக வலம் வர போகும் என் அன்பு அண்ணனும் மக்களின் தலைவர் தான் என்று சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பாரதி கண்ட புதுமை பெண்களை மீட்கவும், இளைஞர்களை சிறை பிடிக்கும் போதையை ஒழிக்கவும் போர் ஒன்று தொடுக்க போகிறார் தமிழகத்தின் நாயகன். அப்போரில் வருங்கால இந்தியாவின் தூண்களாக விளங்க போகும் நாங்களும் எங்கள் குடும்பமும் வாக்குகளின் மூலமாக ஒத்துழைப்பை தருவோம் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. நல்லாட்சி சிறக்க வேண்டி வெற்றி நமதே என்று கூறி மகிழ்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம் மற்றும் என்னுடைய நன்றியை விஜயண்ணா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வெற்றிக்கு என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னுடைய ஸ்கூல் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் அம்மா என் எக்ஸாம் டைம் ஃபுல்லாக என் கூட இருந்தாங்க. எங்கள் அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. என் ஸ்கூல் டீச்சர்ஸ், என்னோடய பிரின்ஸிபல், கரஸ்பாண்டண்ட் எல்லாருமே என்னுடைய வெற்றி தோல்வி எல்லாத்துலேயுமே என் கூட இருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் எனக்கு பார்வை கம்மியாக இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா நான் அந்த பார்வை கம்மியாக இருந்தாலும் அதை வந்து என்னுடைய ப்ளஸ்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த என்னோட விஜய் அண்ணா கையால் என்னோடய சக்ஸஸ்க்கான அவார்டை நான் வாங்குறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த வருஷம் இதே மாதிரி இதை இன்ஸ்பயராக வச்சு வர ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் கையால் அவார்ட் மற்றும் பரிசுகளை வாங்கணும்னு நான் வாழ்த்துறேன். வருங்கால முதலமைச்சராகிய எங்கள் விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய பர்த்டே விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ணா.
எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எங்களை வந்து ஹானர் பண்ணதுக்கு. எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்காம ரொம்ப ஏங்குறாங்க, ஆனால் எங்களுக்கு ஸ்டேஜும் கிடைச்சு பேசுறதுக்கு மைக்கும் கிடைச்சு, அதுக்கு மேல் த கிரேட் லெஜண்ட் எங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன கவிதை மட்டும் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் நடுவில் ஒளிரும் வெண் நிலவு ஒன்றே, அதுபோல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவர்தான் தலைவராகிறார், மக்களின் தலைவராகிறார். 1000 பேர் தலைவர் என்று வரலாம், ஆனால் மக்களின் தலைவர்கள் விரல்களை விட்டு எண்ணும் அளவில் தான் உள்ளனர். சாதியை அறவே ஒழிக்க போராடிய தந்தை பெரியார் மக்களின் தலைவரே. ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியை அள்ளித்தந்த காமராசரும் மக்களின் தலைவரே. இவ்வரிசையில் அடுத்ததாக வருபவர் திரையுலகில் இன்று இளைய தளபதியாக வலம் வந்து நாளை தமிழகத்தின் தளபதியாக வலம் வர போகும் என் அன்பு அண்ணனும் மக்களின் தலைவர் தான் என்று சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பாரதி கண்ட புதுமை பெண்களை மீட்கவும், இளைஞர்களை சிறை பிடிக்கும் போதையை ஒழிக்கவும் போர் ஒன்று தொடுக்க போகிறார் தமிழகத்தின் நாயகன். அப்போரில் வருங்கால இந்தியாவின் தூண்களாக விளங்க போகும் நாங்களும் எங்கள் குடும்பமும் வாக்குகளின் மூலமாக ஒத்துழைப்பை தருவோம் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. நல்லாட்சி சிறக்க வேண்டி வெற்றி நமதே என்று கூறி மகிழ்கிறேன். நன்றி. ஃபஸ்ட்டு நான் இங்கே உள்ள எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன், அதுமாதிரி வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து நான் முதல் மதிப்பெண்ணாக வந்து இங்கே வந்து பெருமைப்படுறேன்னா அதுக்கு இந்த மேடை தான் காரணம். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்னையாவின் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அந்த பெருமைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் தான் சொந்தம். மாதிரி மக்கள் தொண்டே இறைவன் தொண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு மக்கள் தொண்டு ஆற்றும் விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேர்ச்சி பெறுவான். அப்பொழுது சிஎம் அவர்களால் எனது மகன் பரிசு பெறுவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வேறு எதுவும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்த மாதிரி இந்த பணி மென்மேலும் தொடர சிறக்க என்னுடைய எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 22ஆம் தேதி அவர்களுடைய பிறந்த நாள். அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் உங்களுடைய சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக. தங்கச்சி ஒரு விபத்தில் தன்னுடைய ரைட் ஹேண்ட்ல ஃபிங்கர்ஸை இழந்துட்டாங்க. ஆனா விடாமுயற்சியால் இன்னொரு கையில் எழுத பழகி தேர்வில் மதிப்பெண்களை குவித்திருக்கிறார். நன்றி. அடுத்து தர்மபுரி கிழக்கு மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியை சார்ந்த உமர் அவர்கள் இதோ வருகிறார். உங்கள் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. கல்வியால் உயர்ந்த மனிதனுக்கு ஒரு கரவொலி வானை பிளக்க வேண்டாமா? வாழ்த்துக்கள் தம்பி. ஆஹா,
வரும் ஆண்டுகளில் அந்த தங்கச்சியும் வருவார் என்பதை இப்போதே நம்மால் கூற முடிகிறது. அவருடைய குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். முக்கியமாக அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறோங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோட பெஸ்ட்டு மோட்டிவேஷன். சின்ன வயசுலேருந்து டிவியில் படத்தில் பார்த்து வந்தவரை இன்றைக்கி நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நான் ஒரு சிலருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட தொகுதி திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சங்கர் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு வேலுமணி அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய ஸ்கூலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோடய ஸ்கூல் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அதனால் ஸ்கூலில் இருக்கிற கரஸ்பாண்டன்ட் மேம், பிரின்சிபல் மேம், அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் முடியல. பட் அவங்க டிவியில் பார்த்தே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் எனி ஒன், பட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்வே எவ்ரி ஒன் இன் சிங்கிள் ஸ்பீச். எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும். அண்ணா கையால் பரிசுகள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் ராகுல். அவரை தொடர்ந்து மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.